பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். RSS பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் யாரால் தாக்கப்படுகிறார்கள், யாரால் கொல்லப்படுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பொய்யான குற்றச்சாட்டு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ஜனாதிபதி வந்தாக வேண்டும். பாரதிய ஜனதா அதேதான் அவங்களும் கேட்டாங்க. எல்லோருடைய ஆதரவும் கிட்டும் என்று நான் நம்புகின்றேன். எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றுதான் அது மேல இருந்து முடிவு பண்ணுவாங்க. யார் யாருக்கு கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கட்சியுடைய தலைமையில் இருந்து முடிவு. தமிழக அரசியல்ல தற்போது நிலவுகின்ற சூழ்நிலை பற்றி உங்களுக்கு கருத்து? குறிப்பா அதிமுகவுல ஏற்கனவே ஓபிஎஸ் அதான் சொன்னேன். சர்க்குலர் பஸ் இருக்குல்ல, சர்க்குலர் பஸ்ல ஏறினவங்க அப்படியே சுத்தி கடைசியில ஒரு இடத்துல சேருவாங்க. இன்னைக்கு அதிமுக ஒரு சர்க்குலர் பஸ் ஆட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களும் சுத்திட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியாது. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய தலைமையில எந்த தலைமை வெற்றி பெறும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. காரணம் உங்களுக்கு தெரியும், மியூசிக் சேர். மியூசிக் சேர்ல யார் இருக்க போறாங்க, யார் வெளியே போறாங்க நமக்கு தெரியாது. இது அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். அதிமுகவோட இந்த மூன்று தரப்புமே பாரதிய ஜனதாக்கு ஆதரவளிக்கணும். எப்படிங்க? அதிமுகவோட மூன்று தரப்புமே பாரதிய ஜனதாக்கு ஆதரவளிக்கணும். அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சார் கேரளா